உங்களோட உயர்வை கண்டு சந்தோஷப்படுற ஒரே தெய்வம் சேனைகளின் கர்த்தர் தான். அவ்வளோ பொறாமைகள் தீங்கு நிறைஞ்ச மக்களோட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த 1 minute ப்ளீஸ் உங்களுக்காகவே வாசிக்கலாமா? ஏசாயா 44 அதிகாரம் 26 வசனம். குடியேறுவாய் என்ற எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்ற யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். குடியேறுவாய். இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், எங்கே இடத்துலலாம் நீங்கள் பலவீனப்பட்டீங்களோ, பாதிக்கப்பட்டீங்களோ, எந்த சூழ்நிலாம் நீங்கள் கலங்கி நின்றீங்களோ, அந்த இடத்துல உங்களை கற்று ராஜாவாக ஒரு ராஜாத்தியாக குடியேற பண்ண போகிறார். உங்களை உயர்த்துவது உண்மை. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி என்னோட ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் உள்ள தடையை நீ மாற்றி போடும். இவங்களுடைய ஆவிக்குரிய உயர்வை, உலக ரீதியான உயர்வை தடுக்கிற எல்லா சாத்தானின் கிரிகளை அழித்து போடும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.